அதாவது நம்ம அடுத்த கட்டமாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் மூலமாக ஒரு தீர்மானமாக நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கூட்டமே. அடுத்து இந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் சம்பந்தமாக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்திரம் ஆர்ப்பாட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பகுதிகளில் இருந்தும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க. இது ஏன்னா உரிமை குரலுக்கு மட்டுமான போராட்டம் இல்லை, அனைத்து ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட போராட்டம். அதனால நம்ம மயிலாடுதுறையில் இந்த சொந்த பயன்பாட்டு வாகனம் சம்பந்தமாக நடக்கிற போராட்டத்தில் அனைவரும் கலந்துக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தொழிலை பயங்கரமாக அழைச்சிட்டு இருக்கிறதுல இன்னைக்கு அரசாங்கம் முதலிடத்தில் இருக்கு. அரசாங்கம் முதலிடத்தில் இருக்கு. விவசாயத்துக்கு அடுத்தபடியா இன்னைக்கு ஒரு நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது மோட்டார் தொழில். ஆனா அந்த மோட்டார் தொழிலை இன்னைக்கு எவ்வளவு நாசப்படுத்த முடியுமோ இந்த இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் நமக்கு எல்லா வகையிலையும் நம்ம தொழில முன்னேற முடியாம பண்றதுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் நடக்கிற இந்த நவகிரக பேருந்து எல்லாருக்கும் தெரியுமா? அந்த நவகிரக கும்பகோணத்துல இயக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல. அதனால நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம் தெரியுமா? இது முதல்ல அவங்க சொன்னது ஒரு ஒத்திகையா ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இயக்குனாங்க. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் அரசு பேருந்து நவகிரக 9 கோயிலையும் ஒரே நாள்ல சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வாரத்துல 7 நாட்களும் அந்த நவகிரக பேருந்து இயக்கப்படுது. இதனால நம்ம சுற்றுலா ஓட்டுநர்களோட வாழ்வாதாரம் சுத்தமா போயிடுச்சு. நம்ம மட்டும் தான் போனோமான்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சனை கடை, பூ, மாலை எல்லாமே என்னன்னா அவங்க நேரம் வராங்க, அப்படியே விஐபி தரிசனம் மாதிரி அப்படியே கண்டக்டர் உள்ள அழைச்சிட்டு போறாங்க, போய் சாமி பார்த்துட்டு திரும்ப அப்படியே ஏறுறாங்க, அடுத்த கோயிலுக்கு போயிடுறாங்க. விஐபி தரிசனம் தான். ஆனா நம்மள மாதிரி அவங்கள்ட்ட ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கோயில்களோட தல வரலாறு, அந்த நம்ம ஊர்ல என்னென்ன விசேஷங்கள், இந்த இணக்கங்கள்லாம் போய் இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் சுத்தமா போயிடுச்சு. இன்னைக்கு நவகிரக டூட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து சென்னை ஏர்போர்ட்டும் நவகிரக நம்பிதான் இந்த டெல்டா மாவட்டமே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த சுற்றுலா பேருந்து நவகிரக சுற்றுலா பேருந்துனால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம மங்களூர் பகுதி உறவுகளை நம்முடன் வரவேற்கிறேன், வாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அதை விட்டுட்டு அடுத்த அறுபடை நம்ம சுவாமிமலையில கோயில் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்குடி, எண்கண் அப்படின்னு இந்த அறுபடை வீட்டுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேருந்து விட்டுட்டு சுத்தமா அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கிரேட் சோழர்கள் கட்டின கோயில் தஞ்சாவூர்ல நம்ம ராஜராஜன் கட்டினது, தஞ்சாவூர் பெரிய கோயில்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கிரேட் சோழா அப்படின்ற ஒரு நேம்ல தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், மணிமண்டபம், தாராசுரம், ஜெயகுணம் பக்கத்தில் இருக்கிற கங்கைகொண்ட சோழபுரம் இதற்கும் பேருந்து இயக்குறாங்க. அப்புறம் வாடகை வாகனங்கள் எதற்கு, வாடகை ஓட்டுநர்கள் எதற்கு, ஓட்டுநர்கள் எதற்கு? இப்ப நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம போராட தயாரா இல்லைன்னா நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடலாம். அதுதான் முடிவு. அதனால தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் இந்த மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் இணைந்து நம்ம வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம் பணிமனை வாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். டேட்டு நேற்று தான் அறிவிச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு உணர்வு எழுச்சியோட இது எனக்கான போராட்டம், நமக்கான போராட்டம், நான் 10 பேர்கிட்ட சொல்றேன், நீங்க 10 பேர்கிட்ட சொல்லுங்க. நம்மளோட எதிர்ப்பை அங்க 500ல இருந்து ஒரு 1000 பேர் அங்க சொன்னாதான் அது அரசோட கவனத்துக்கு போவோம். நாங்க எஃப்சி எடுக்கிறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம், பர்மிட் போடுறோம், இவ்வளவும் அரசுக்கு நாங்க வருமானம் கொடுக்குறோம். அப்படி இருந்தும் எங்க தொழிலை ஏன் நாசப்படுத்துறீங்க, எங்க தொழிலை, எங்க ஓட்டுநர் குடும்பங்களை ஏன் வஞ்சிக்கிறீங்கன்னு இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கணும். 2026 மிக விரைவில் தான் கிட்டக்க இருக்கு. அந்த 2026ல நம்ம ஓட்டுநர்கள் ஒற்றுமையை நம்ம காமிச்சாதான் நமக்கான தேவைகளை அரசாங்கம் பூர்த்தி பண்ணும். அது எலெக்ஷன் நேரத்தில் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அப்பதான் நம்ம ஓட்டுநர்களோட ஒற்றுமையும் நம்மளோட குடும்பங்களை நம்ம தான் காக்கணும். அப்ப நம்ம இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் உங்க பகுதியில இருந்து பெருந்துறலா வரணும்ன்றத என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணம் பகுதியில் நடக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த
நவகிரக பேருந்து மற்றும் இந்த இட்டுக்குடி கிரேட் சோழா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டல ரீதியாக திருச்சியில் இணை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் இந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்களுக்கு எதிராக இப்போ மயிலாடுதுறையில் ஒரு மனு கொடுப்போம். அந்த மனு மீது நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு இதே மண்டல ரீதியாக ஒரு 5 மாவட்டங்கள் இணைந்து விரைவில் திருச்சியில் ஜேடிசி ஆஃபீஸ்லேயும் ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு 3 போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். அதை இந்த கலந்த உள்ள வேலையில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விருந்து ஓட்டுநர்கள் சேவையில் வாகன பழுதாக இருக்கட்டும், விபத்துகளாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நல வாரியத்தில் எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க? பதிவு பண்ணாதே இருக்கீங்களா? ஆனால் உங்கள் சைட்டில் எல்லாரும் நல வாரியத்தில் பதிவு பண்ணியிருக்காங்களான்னு எல்லாருமே நல வாரியத்தில் பதிவு பண்ணுங்க. சங்கத்தின் மூலமா MWSன்றது நம்ம அது வந்து இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு நம்ம சங்கத்தில் எடுத்து கொடுக்குற ஒரு சிறிய ஒரு நிதி, 1 லட்ச ரூபான்றது ஒரு சின்ன நிதி. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல வாரியத்தில் நம்மளுடைய பயன்கள் நிறைய இருக்கு, அதை யாருமே பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு திருமண உதவித்தொகையில் ஆரம்பிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசவத்திலிருந்து திருமணம், பிரசவம், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை, கல்லூரி அதில் தொடங்கி அதன் பிறகு முதியோர் அந்த ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு ஓய்வூதியம் வரைக்கும் இன்னைக்கு நலவாரியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அதை சரியா பதிவு பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அதை நம்ம சங்கத்தின் மூலமா நம்ம இலவசமாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். குறையார் பகுதியில் நம்ம சங்கத்து உறுப்பினர்களாகட்டும், உறுப்பினர்கள் அவர்களாகட்டும், வைத்தீஸ்வரன் கோயில் வாங்க, சுந்தரனை வாங்க, வைத்தீஸ்வரன் கோயில் உறவுகளை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நலவாரியத்தில் குறையாரில் ரவிகனை கிருஷ்ணா இருக்கீங்களா? சிவான நம்ம நலவாரியத்தில் நம்ம குறையார் பகுதியில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களும் இணையுது. சரிங்களா? அதுக்கான ஃபார்ம் நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஏன்னா நீங்கள் காசு கம்ப்யூட்டர் சென்டருக்கு என்ன காசோ சர்வீஸ் சார்ஜ் மட்டும் கொடுங்க. மற்றபடி வெளியில் வந்து 700 ரூபா 500 ரூபான்னு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சங்கத்தின் மூலமாக அதை நம்ம சும்மா தான் போட்டு தரோம். அதை பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விபத்தில் யாராவது இருந்தால் 2 லட்சம் இருந்தது, அதை நீங்கள் 5 லட்சமாக உயர்த்தி தரதுக்காக நம்ம தமிழக முதல்வருக்கு நம்ம சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வச்சிருக்கோம். அது விரைவில் வந்து அது நிறைவேற்றப்படலாம். 2 லட்ச ரூபான்றது இப்போ கன்ஃபார்மாக இருக்கு. அதே மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. அதனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் அரசு பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும், அது எல்லாமே செய்யணும். அதே நேரங்களில் நம்ம வாழ்வாதாரத்தை அரசு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு நம்ம அந்த இடத்துல எதிர்ப்புகளையும் நம்ம உடனே தெரிவிக்கணும். அதை தெரிவிக்கலைன்னா நம்ம அமைதியாக இருந்தோம்னா இப்போ இந்த நவகிரக பஸ் மாதிரியும் அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம தொழில் முற்றிலும் அப்படியே போயிடும். சரிங்களா? அதனால நடக்கிற ஆர்ப்பாட்டங்களில் அனைவரும் கலந்துக்கணும். அனைவரும் பெருந்திரளா நீங்க ஒருத்தவங்க 10 பேர் 100 பேர் அப்படின்றத இந்த குறையார் பகுதியில் இப்போ இருக்கிற கூட்டத்தை விட இன்னொரு 2 மடங்கு கூட்டத்தோட நீங்க கும்பகோணம் போராட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த வேளையில உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.